மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரசன் 360 அண்ட் வெல்கம் டு தக்காளி கடை சீரீஸ் பார்ட் 2. நேற்று தான் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம கடையில் தக்காளி எவ்வளோ சரக்கு வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸுக்கு கொண்டு வந்தோம், என்ன விலைக்கு விற்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக வியாபாரம் நடக்கும்போதும் சரி, நைட்டு வரும்போதும் என்னால் வீடியோஸ் கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆகும். எனக்கு உண்மையிலேயே ப்ராஃபிட் கிடைச்சிதா, செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சு என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை முழுக்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிலோ தக்காளி, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோ, பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 100-120 கிலோ கிட்ட கொட்டியிருந்தோம். ஒரு 3 மூட்டையில் இருந்ததை அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டோம். அது நேற்று எடுக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை போய் பாருங்கள். வாங்க 2 கிலோ 30, 7 கிலோ 100. வாங்க தக்காளி 7 கிலோ 100 ரூபாய், 7 கிலோ 100 ரூபாய்க்கு. வாங்க 2 கிலோ 30. பார்த்தீங்களா, இவ்வளோதான் வியாபாரம் நடந்துச்சு. கிலோ 15 ரூபா, 7 கிலோ 100 ரூபா அப்படின்னா 7 கிலோ 105 ரூபா ஆகும். அந்த 5 ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு 100 ரூபா போட்டு கொடுத்து வியாபாரத்தை முடிச்சாச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் பொருட்கள் மிச்சம் ஆயிடுச்சு. தக்காளி மிச்சமாச்சு, வெங்காயம் எல்லாமே மீதி. ஏன்னா நேற்று மகா சிவராத்திரினால பெரும்பாலும் சந்தையில் கூட்டமே இல்லை, வியாபாரம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. எல்லாம் மக்கள் எல்லாம் கோயில் அங்கேயும் இங்கேயும் நிறைய போயிட்டாங்க, கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் அந்தளவுக்கு வியாபாரம் பெருசாக இல்லை. கிட்டத்தட்ட தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பெட்டி, கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ கிட்ட மீதி. இதில் வேஸ்ட்டு வேறு, குறைஞ்சது ஒரு 50 கிலோ கிட்ட வேஸ்ட் ஆகிருக்கும். அது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 3 மூட்டை அப்படியே முழுசாக இருந்துச்சு. அது போக ஒரு அரை மூட்டை இருக்கும், அதுவுமே இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிலோ வெங்காயம் கொட்டியிருப்போம். அதில் ஒரு 20 கிலோ தான் வச்சுருக்கோம். அதுலேயே ஒரு 70-80 கிலோவாட்ட மீதி ஆயிடுச்சு. பழசு ஒரு 20-25 கிலோ கொட்டியிருப்பேன். அதுலேயும் ஒரு 4-5 கிலோ தான் விற்றுருக்கும். மொதல் அதுலேயே ஒரு 10-20 கிலோவாட்ட மீதி. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் சேல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் ஒரு 500 கிலோவும், சின்ன வெங்காயத்தில் ஒரு 30 கிலோ தான் விற்றுருக்கும். பெரிய வெங்காயத்தில் ஒரு 70 கிலோ கிட்ட விற்றுருக்கும். ஸோ இவ்வளவும் வியாபாரம் பண்ணி நேற்று என்ன ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ப்ராஃபிட் எதுவுமே இல்லை, லாஸ் தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் போட்ட அந்த கடைக்கு மேடையில் போட்டோம்ல 2 கடைக்கு, அது 300 ரூபா சுங்கம் போயிடும். அப்புறம் நாங்கள் 2 பேர்த்துக்கு சாப்பாட்டு செலவு குறைஞ்சது 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் ஆகும். 3 வேளையும் கடையில் தான் சாப்பாடு. அது இல்லாமல் டீ செலவு அதில் ஒரு 100 ரூபா வந்துடும். ஸோ இதுவே கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட வந்துருச்சு. அது இல்லாமல் நம்ம ஆட்டோவுக்கு டீசல் பார்த்திங்கன்னா அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா இருக்கும். ஏன்னா கூடவே வசூலுக்கும் போயிட்டு வரதுனால ஒரு 500 ரூபாய்க்கு டீசல் பிடிக்கும். சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் கிட்ட செலவு. இதில் வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோன்றது கிட்டத்தட்ட ஒரு 20 பெட்டி. 20 பெட்டிக்கும் விற்றதே பார்த்தீங்கன்னா 7 கிலோ 100 ரூபா அப்படின்னு விற்றோம்னா 3.5 கிலோ நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டே கிடையாது. 350 ரூபா அந்த தக்காளி வாங்கினவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மட்டும்தான். ஸோ அதில் ஒரு 200-300 மிச்சமாக இருந்தால் அது பெரிய விஷயம். அதுலேயுமே கவர் வேறு ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். பாலித்தீன் கவர் கேரி பேக் மாதிரி போட்டு கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு 300 ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சு ஃபைனலாக எண்ணி பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம், ரிட்டர்ன் எவ்வளோ வந்தாலும் கணக்கே பார்க்குறதில்ல. இவ்வளோ தூரம் விற்றது இவ்வளோ தான் ஆகும்னு தெரியுன்றதுனால பெருசாக எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு லாஸ் வருது, அதனால தான் நீ வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரெகுலராகவே இப்படித்தான் இருக்கும். 2 நாளைக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா லாபம் இல்லாமல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதில் பெருசாக ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.